Hi, hello, vanakkam. நான் உங்க கலிஃபோர்னியா கலைஞன். I'm GK. And welcome to the next episode of our podcast, Uruttals. அமெரிக்காவில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து இமிகிரேஷனை பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். எனக்கு விசா ரெனியூவல் ஆகுமா, ஆர்எஃப்இ வந்துருமா, ஒழுங்கா எனக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் கிடைக்குமா, இல்லை க்ரீன் கார்டு எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம், கன்ஃபியூஷன் வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி வெளியில இருந்து வர்றவங்களுக்கு வந்து எனக்கு யூஎஸ் விசா கிடைச்சி நான் யூஎஸ்க்கு போயிட மாட்டேனா அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கும். ஸோ அதை பற்றின ஒரு எபிசோட் தான் அது. ஸோ நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்ட் வருண் வந்திருக்காரு. ஸோ வருண் வந்து இஸ் ஒன் ஆஃப் த டாப் பெய்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இந்த சிலிக்கன் வேலி. அது மட்டும் இல்லாமல் இமிகிரேஷன் சைடில் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய இங்கே இருக்கிற இமிகிரண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு இமிகிரண்ட்ஸ் வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப்போட சேர்ந்துட்டு நிறைய விஷயங்கள் இமிகிரண்ட்ஸ்க்காக சப்போர்ட் பண்ணி பண்ணுறாரு. நிறைய செனட்டர்ஸ் அண்ட் காங்கிரஸ்மேனோடலாம் ஒர்க் பண்ணி நிறைய பில் பாஸ் ஆகிறதுக்கு நமக்கு ஃபேவராக இமிகிரண்ட்ஸுக்கு ஃபேவராக நிறைய பில்ஸ் மூவ் பண்ணுறதுக்கு நிறைய ஒரு பயனியராக இருந்திருக்காரு. ஸோ அவரோட தான் நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசலாம். வெல்கம் டு த பாட்காஸ்ட். இது வந்து காஃபி வித் கலிஃபோர்னியா கலைஞன். அவர் மட்டும் குடிப்பாரு, நாங்கள் ரெண்டு பேரும் சும்மா வேடிக்கை பார்க்குறோம். ஸோ வருண், இமிகிரண்ட் அந்த இமிகிரேஷன் பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஹை லெவலில் ஆரம்பிச்சிடலாம். யூஎஸ்க்கு ஒருத்தர் வரணும்னா என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது? இப்போ இந்தியாவிலேருந்து இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரிலேருந்து அமெரிக்காவுக்கு வரணும்னா என்னென்ன விசாஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது? ஆஸ் ஆஃப் டுடே லீகலா ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று வந்து நான் இமிகிரண்ட் விசாஸ், இன்னொன்று வந்து இமிகிரண்ட் விசாஸ். ஸோ நான் இமிகிரண்ட் விசானா என்னென்னா, நீங்கள் வந்து இங்கே இருந்துட்டு ஒரு சில காலகட்டத்துக்கு பிறகு திரும்பி போயிடுவீங்க. அதுதான் வந்து நான் இமிகிரண்ட் விசா. இமிகிரண்ட் விசானா நீங்கள் இங்கே வந்து இங்கேயே தங்குற மாதிரி இருக்கிறது பேர் தான் இமிகிரண்ட் விசா. ஸோ F1, H1, J1 இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து நான் இமிகிரண்ட் விசாஸ். க்ரீன் கார்டு கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து இஸ் அன் இமிகிரண்ட் விசா. அதாவது நீங்கள் க்ரீன் கார்டு கிடைச்சதுன்னா நீங்கள் அந்த நிமிஷத்துலேருந்து யூ கேன் ஸ்டே ஹியர் லாங் டர்ம், ரொம்ப நாளைக்கு தங்கியிருக்கலாம். எனக்கு ஆக்சுவலாக இதில் எப்போவுமே ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். இந்த DS 160 ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நான் வந்து நான் இமிகிரண்ட்டாங்கிறது நான் பை டிஃபால்ட் இமிகிரண்ட் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணேன். நம்மளாம் இமிகிரண்ட்ஸ் தான் இந்த கண்ட்ரியில் அப்படின்னு நான் இமிகிரண்ட். ஓகே. ஸோ அப்போ நான் இமிகிரண்ட் விசாவில் வந்து H1 விசா இருக்குது, L1 விசா இருக்குது, அப்புறம் ஸ்டூடெண்ட் விசா F1. ஆமாம். வேற H4 வந்து டிபெண்டன்ட் விசா. கரெக்ட். வேற என்ன ஆப்ஷன் இருக்குது? J1 அது வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோக்ராம் இல்லையா. ஒரு காலேஜ் இந்தியாவில் நீங்கள் வந்து மாஸ்டர்ஸோ பேச்சுலர் படிக்க 2 இயர்ஸ் அங்கே படிச்சுட்டு யூஎஸ்ல வந்து ஒரு 2 இயர்ஸ் படிக்கிற ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோக்ராம். கரெக்ட். அப்புறம் அதே மாதிரி இன்னும் சில டைப் ஆஃப் அதர் விசா இருக்கு. Pன்னு ஒரு விசா இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் விசா. ஆர்டிஸ்ட்லாம் ஸ்டாண்ட் அப் காமெடி பண்றாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. நீங்க நிறைய ஸ்பான்சர்லாம் பண்ணி கொண்டு வந்திருப்பீங்களா? அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் வந்து இது ஆர்டிஸ்ட் விசா, பர்ஃபார்மன்ஸ் விசா. ஓகே. அதுக்கு பிசினஸ் விசா B1 ரைட்டா. பிசினஸ் அது வந்து விசிட்டர் விசா. அது B1 B2 னு சொல்லுவாங்க. அந்த பிசினஸ் அனலிஸ்ட் இந்தியால இருந்து இங்க 3 மந்த்ஸ்க்கு இங்க வந்து வர்க் பண்ணிட்டு போறவங்க, கரெக்ட், கன்சல்டிங் பண்ணிட்டு போறவங்க, அந்த பிசினஸ் விசா. பிளஸ் நம்ம பேரண்ட்ஸ் வரதும் அந்த B1 ல தான் வருவாங்க இல்லையா. கரெக்ட். ஓகே. ஸோ டிபிக்கலி 6 மாதம் வந்து இந்த பிஸ்னஸ் விசா கொடுப்பாங்க. ஸோ பிஸ்னஸ் அது விசிட்டர் விசா. அது டிபிக்கலாக நீங்கள் வந்து 10 வருஷத்துக்கு ஒரு விசா கிடைக்கும். இப்போ உங்கள் அப்பா அம்மா வராங்கன்னா நம்ம வந்து 10 வருஷம் ஜென்ரலாக கொடுப்பாங்க. அதுவும் கண்ட்ரி பொறுத்து. இப்போ ரெசிப்ரோக்கல் ட்ரீட்டின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதனால வந்து இப்போ சைனா வந்து மற்ற கண்ட்ரிலேருந்து வரவங்களுக்கு வந்து விசா வந்து 1 டைம் விசா தான் கொடுக்கும்னு நினைக்கிறேன். அதனால யூஎஸ் விசா வந்து சைனாலேருந்து வர பேரண்ட்ஸுக்கு வந்து 1 டைம் தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி ரெசிப்ரோக்கல் ட்ரீட்டி இருக்கு. ஸோ அதனால இப்போ இது இந்தியாவுக்கு அப்ளை ஆகிறது வந்து சைனாவுக்கு அப்ளை ஆகாது. அதே மாதிரி அந்தந்த கண்ட்ரியோட பொறுத்து மாறும். ஸோ இந்தியாவில் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அதனால யூஎஸ் சைட்லயும் வந்து 10 வருஷம் கொடுக்குறாங்க. ஓகே. ஓரளவு நமக்கான ரூட் வந்து சுமூகமா இருக்கு இப்போதைக்கு 2 கண்ட்ரிக்கும். ஸோ நம்ம வந்து H1B பத்தி பேசலாம். ஸோ H1B பார்த்தீங்கன்னா வந்து இந்த லாட்ரிலாம் வந்து இப்போ வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் H1B அப்ளிகேஷன்ஸாக இருக்கு. ஸோ அப்ளை பண்ணீங்கன்னா லாட்ரி குலுக்கல் முறையில் உங்களுக்கு கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். ரைட்டா. பட் அதுக்கு முன்னாடி தான் ஒரு 2010 அந்த டைம்லலாம் வந்து லாட்ரிலாம் கிடையாது. ஸோ அப்ளை பண்ணீங்கன்னா யூ ப்ராபப்லி மைட் கெட் இட். அப்படியா? ஸோ இந்த H1 எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒரு வருஷத்துக்கு வந்து 85,000 H1 இருக்கு கொடுக்குறாங்க. ஒர்க் விசா. கரெக்ட். H1ல வந்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு கம்பெனிக்கு வேலை செய்யணும். அந்த H1 விசானா உங்க கம்பெனி தான் அப்ளை பண்ணும். நீங்களே சுயமா
ராமனாவே போய் கலிஃபோர்னியா கலைஞனாவே போய் வந்து அப்ளை பண்ண முடியாது. நீங்க வேலை செய்யற கம்பெனி வந்து நான் வந்து ராமனை வந்து எம்ப்ளாய் பண்ண போறேன், வேலைக்கு அமர்த்த போறேன், அதனால எனக்கு வந்து இவருக்கு வந்து ஒரு விசா கொடுங்கன்னு வந்து சொல்றதுதான். நீங்க எப்போ கலிஃபோர்னியா கலைஞனா விசா அப்ளை பண்ணலாம்? இப்போ உங்க கேமராமேனுக்கு நீங்க ஒரு வேலை போட்டு கொடுக்குறீங்க கலிஃபோர்னியா கலைஞன். அதுலயும் H1க்கு குவாலிஃபிகேஷன் இருக்கு. அதாவது ஹை ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன், ஹை ஸ்கில் அப்ப தம்பிக்கு கிடைக்கிறது கஷ்டம். பைப்ல ராஜா. சோ வந்து 2 ஐட்டம்ஸை ப்ரூவ் பண்ணணும். அதுல ஒண்ணு, நீங்க பண்ற வேலை வந்து ஹை ஸ்கில்டா இருக்கணும். ரெண்டாவது, அந்த ஹை ஸ்கில்டு வேலைக்கு நீங்க வந்து குவாலிஃபை இருக்கணும். அது இந்த ரெண்டுமே பிரிட்ஜ் பண்ணீங்கன்னா தான் you can get a successful H1 application தான். ஸோ இது வந்து உங்க எம்ப்ளாயர் பண்ணுவாங்க. டிபிக்கலா you don't have to deal with this. அவங்களே வந்து லாயருக்கு பைசா கொடுத்து அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுவாங்க. உங்ககிட்ட வந்து பைசா வாங்கக்கூடாது. H1 அப்ளை பண்றதுக்கு உங்ககிட்ட பைசா வாங்கக்கூடாது, அது வந்து இல்லீகல். பட் நிறைய கன்சல்டிங் கம்பெனிஸ், ஸ்மால் லெவல் கன்சல்டிங் கம்பெனிஸ்லாம் பைசா வாங்கிட்டு தான் பண்றாங்க. இதுல வந்து நிறைய அபியூஸ் கூட பண்ணதான் வந்தது இல்ல. லைக் இந்தியால நிறைய இந்த சர்வீஸ் கம்பெனிஸ் வந்து they apply H1 for a lot of their employees, பட் அவங்களை இங்க அனுப்பவே மாட்டாங்க. ஸோ அப்ளை பண்ணி அதை அப்ரூவல் வாங்கி கையில வச்சுட்டு ஸோ தே ஆர் பேசிக்லி டேக்கிங் அவே அந்த 85,000 ஒரு அப்ளிகேஷன் ஒருத்தருக்கு போயிடுச்சு, பட் அவங்க அமெரிக்காவே வரமாட்டாங்க. ஸோ அப்போ இட்ஸ் a waste of that. அது எனக்கு அந்த கன்சல்டன்சி ப்ராசஸ் அவ்வளோ தெரியாது. பட் நான் என்ன கத்துன்றது என்னன்னா, அவங்க வந்து அந்த H1s they use to prospect clients. கிளைண்ட் கிட்ட போய் எங்கிட்ட 10 எம்ப்ளாயிஸ் ரெடியா இருக்காங்க, நாளைக்கு நீங்க என்னோட கான்ட்ராக்ட் சைன் பண்ணீங்கன்னா we can send them to work for youங்கிறது தான் வந்து they use. அதுக்காக தான் எல்லா கன்சல்டன்சி கம்பெனிக்கும் இந்த H1 approved H1 வந்து ஒரு மூலதனம் மாதிரி. just like cash is like capital is important for a business. In the consultancy business this is a very core thing to have in your possession. So ஒரு கம்பெனிக்கு வந்து இத்தனை H1B தான் வைக்கணும், இத்தனை லோக்கல் US எம்ப்ளாயிஸ் இருக்கணும், சிட்டிசன் எம்ப்ளாயிஸ் இருக்கணும் அப்படின்னு இதெல்லாம் இருக்கும். ஸோ அது பேர் வந்து USCIS வந்து they have a test that says that 15% or 20%, I don't remember the exact number, அதுக்கு மேலே H1 உங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்கன்னா your company becomes a H1 dependent company. ஸோ அதுக்கு கீழே இருந்ததுன்னா உங்க கம்பெனியில் ஒர்க் பண்றவங்க அது கீழே இருந்ததுன்னா you are non H1 dependent company. அந்த அப்ரூவல் ப்ராசஸும் ஃபீஸும் ஐ திங்க் சேஞ்சஸ் பேஸ்ட் ஆன் வெதர் யூஆர் H1 dependent or non H1 dependent company. I don't know the details of what is the difference, exact difference, but I know அந்த ஃபீஸ் பே பண்றதும் அதிகம், and everything becomes more costly. But most of the companies, like including very companies, should be H1 dependent companies. Not really. I know you don't have to cut this out, but I know Facebook is H1 dependent company. At least a few years ago. Most of the tech companies பார்த்தா இப்போ இந்தியன்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, ஏன்னா பே ஏரியாவில் எனக்கு நிறைய கம்பெனிஸ்ல இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க கம்பெனி எல்லாம் மீட்டிங்கே தமிழ்ல தான் பேசுறாங்க. என்ன மச்சான் எப்போ ரிலீஸ் வராங்க, அது எங்க வர மாட்டேங்குது பேசுவாங்க. அந்த டீம்ல அப்படி ஹையர் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா ஸோ பண்ணக்கூடாது. கரெக்ட், பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ உங்க டீம்ல ஒரு 4 பேர் இருக்கீங்க, ஒருத்தர் மட்டும் வந்து தமிழ் பேச தெரியாதுன்னா you don't want to exclude them in a conversation, right? Definitely அப்ப பண்ணவே சொல்லி கொடுத்துரும். So இது ஆக்சுவல்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். இந்த கம்பெனிஸ்லாம் வந்து இந்தியாவிலேருந்து எஸ்பெஷலி இந்த சர்வீஸ் கம்பெனிஸ்லாம் கூப்பிட்டு வராங்க அப்படின்னா இந்த H1 வந்து எவ்ரி 2 இயர்ஸ்க்கோ 3 இயர்ஸ்க்கோ ரெனியூ பண்ணணும். 3 இயர்ஸ் அந்த ரெனியூவல் ப்ராசஸை வந்து கடைசி நிமிஷம் வரை இழுத்துட்டே போவாங்க, நெஞ்சுக்குள்ள பக்குன்னு இருக்கும். அது இல்லாம ஐ திங்க் தட் இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ டு தி US கவர்மெண்ட். ஏன்னா ஒரு வாட்டியும் ஒருத்தன் H1 ரெனியூ பண்ணும்போது அதுக்குண்டான அப்ளிகேஷன் ஃபீஸ், ரெனியூவல் இருக்கு. அப்புறம் அது இந்தியாவில் போய் ஸ்டாம்ப் பண்ணிட்டு வரதுக்கு அதுக்கு திருப்பி ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் அதுக்கு. ஸோ எவ்ரி 3 இயர்ஸ் தேர் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ கிரீன் கார்டை இவங்க எவ்வளோ தள்ளி போடுறாங்களோ US government keeps getting revenue out of this whole thing. By the green card topic lo but அந்த H1B ல இருக்கிற இந்த renewal process இந்த fees இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு அரசியல் இருக்குமா? So H1B process வந்து USCIS தான் ரன் பண்றது. USCIS self funded. That means USCIS ஓட ஆபரேஷன்ஸ்க்கு உண்டான எல்லா செலவும் வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் தான் பே. They don't depend on the government for funding. There are small percentage of their spending actually comes from government for different reasons, but they are
மோஸ்ட்லி செல்ஃப். அவங்களே பயங்கரமா மணி மேக் பண்றாங்களா, டாஸ்மாக் மாதிரி தான். இவங்க வேணா ஃபண்ட் பண்ணலாம் போல, கவர்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது. கரெக்ட். ஸோ வெனவர் இந்த கவர்மெண்ட் ஷட் டவுன் ஆகும்போது லைக் பைசா இல்லைங்கிறதுனால ஷட் டவுன் யூஎஸ்ஏஎஸ் இன்னும் நிற்காது. பட் நிற்கிறதுக்கு ரீசனும் இல்லை, பிகாஸ் இவங்க வந்து ஃபுல் மணி இஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த அப்ளிகேஷன்ஸ் தட் தேர் ஃபண்டிங். ஸோ தட்ஸ் ஹவ் தே ஒர்க் யூஎஸ்ஏஎஸ். ஓகே. ஸோ இந்த H1B ப்ராசஸில் வந்து இந்த ஸ்டாம்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு ஹார்ட் பர்ன் பார்த்தீங்கன்னா ஸ்டாம்பிங் வாங்குறது. இந்தியாவில் இங்கே எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து யூஎஸ்லேயே வந்து ஒரு 5-6 வருஷம் 10 வருஷம்லாம் வந்து இந்தியாவுக்கு போகாமையே வந்து இங்கேயே கண்டினியூஸாக இருந்திருக்காங்க, ஜஸ்ட் பிகாஸ் தே வாண்ட் டு அவாய்ட் ஸ்டாம்பிங். இது ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ வந்து கான்சுலேட் முன்னாடி கால் கெடுக்க வந்து கஷ்டப்படுவேன் அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போயிடக்கூடாது. வாட் இஃப் மை விசா காட் ரிஜெக்டட், ஸ்டாம்பிங் கிடைக்கல, என்ன பண்றது? நான் சொல்றது வந்து மேபி மே நாட் பி த டாப் கம்பெனிஸ் இல்லையா, மேபி ஒரு மிட் சைஸ் கம்பெனி, கன்சல்டிங் கம்பெனில இருக்கவங்களுக்கு வந்து அந்த ஒரு பிரச்சனை இருந்துதான் இருக்குல்ல. கரெக்ட். டாப் கம்பெனிஸ் கூட இருக்கலாம், எல்லா கம்பெனிஸும் இருக்கலாம். சரி, வந்து ஒரு அப்ளிகேஷனை பாக்குறாங்க, அதுல ஏதாச்சும் முரண்பாடு இருந்ததுன்னா இழுத்து வச்சிருவாங்க, அவ்வளவுதான். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ரீசனே சொல்ல முடியாது இல்லையா, எதுக்காக பண்ணாங்க. அவங்களுக்கு ரீசன் இருக்கலாம் பின்னாடி, ஆனா அந்த ரீசன் நமக்கு தெரியாது. அதுதான் உண்மை. சோ அவங்க வந்து பாப்பாங்க, மேபி ஒரு எஜுகேஷன் 2 டேட் வந்து மேட்ச் ஆகாதான் இருக்கும். சிம்பிள் திங். எங்கேயோ ஏதோ ஒரு ஃபார்ம்ல இருந்தப்ப எங்கேயோ தப்பா இருக்கும். ஸ்கூல் படிச்சதெல்லாம் வந்து ஏதோ ஒரு மந்த் டேட்ல கேட்கும்போது சரி ஏப்ரல்ல அந்த டைம்ல தான் லீவ் விடுவாங்க, ஏப்ரல் லீவ் போட்டுருக்கேன். இல்ல அது ஒரு இன்னசென்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். பட் அவங்க ஏதோ தெரியுது, அவங்களுக்கு ஏதோ முரண்பாடா தெரியுது, அதனால இழுத்து வைக்கலாம். சோ நமக்கு தெரியாது. முக்கியமான பேப்பர்ல அது மாதிரி ஒரு ஸ்டாம்பிங் எக்ஸ்பீரியன்ஸ்னாலே ஒரு பயம், ஒரு லைட்டா ஒரு இது. கரெக்ட். அந்த பயம் வந்து நேச்சுரல் தானே. ஏன்னா இப்போ நீங்க வந்து ஸ்டாம்ப் பண்ண போறீங்க, ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா, இப்போ இங்க உங்களோட வீடு இருக்கும், வாடகைக்கு விட்டுருப்பீங்க, இல்ல வாடகைக்கு இருப்பீங்க, நீங்க வாடகைக்கு எடுத்திருப்பீங்க, $4000 வாடகைக்கு எடுத்திருப்பீங்க. பே ஏரியால ஒரு 2 பெட்ரூம்னா 3500 $4000 ஈஸியா வந்துடும். அது வந்து 6 மாசத்துக்கு நீங்க அது அப்ரூவல் கிடைக்கிற வரைக்கும் நீங்க அங்க இங்க கொடுத்துட்டே தான் இருக்கணும். இல்ல உங்க குழந்தைங்களுக்கு வந்து படிப்பு இருக்கும், படிப்பு கெட்டு போயிடும். இந்த மாதிரி நிறைய அதனால பல தொல்லைகள், இடர்கள், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இருக்கு. அது உங்களுக்கு மட்டும் இருக்காது, உங்க ஃபேமிலியும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இப்போ வந்து சிலர் வந்து போயிட்டு இந்தியாவுக்கு போயிட்டு பார்க்கறதுக்கு போவாங்க, அங்கே மாட்டிடுவாங்க, அங்கே குழந்தைங்களோட இது இருக்காது. சிலர் வந்து ஒரு சர்ஜரி ஸ்கெடியூல் பண்ணியிருப்பாங்க இங்க பண்றதுக்கு, அங்கே போய் முன்னாடி போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க, அங்கே மாட்டிப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். எக்ஸாக்ட்லி. எஸ்பெஷலி வந்து நம்ம வீசா, அதாவது அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்ஸ் இந்தியாவில் நடந்துச்சு. அந்த டைம்ல வீசா ரெனியூவல் இல்லை, வீசா ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ், அதாவது அப்ரூவ்ட் வீசா இல்லை, ப்ளஸ் இல்லை அங்கே போனால் மாட்டிப்போம் அப்படின்னு தெரிஞ்சும் நிறைய பேர் அவாய்ட் பண்ணியிருக்கிறதையும் பார்த்துருக்கேன், which was very painful. These are all very legal cases. இப்போ நம்ம வந்து பேப்பர் இல்லை மாட்டிப்போம் அப்படின்னு சொல்றத பார்த்தா நம்ம ஏதோ திருட்டு வீசா பத்தி பேசல. These are all people legally who came to this country who have proper documentation. பட் இருந்தாலும் அந்த எவ்ரி 3 இயர்ஸ் ஒரு வாட்டி போய் அந்த விசாவை ஸ்டாம்ப் பண்ணிட்டு வரணுங்கிறதே ஒரு பெரிய ஹாசல். அதுல வந்து ஒரு வெரி பெயின்ஃபுல் திங் இஸ், I have seen people whose parents or like very near ones, they passed away. அவங்க they are grieving. அந்த டைம்ல அந்த துயரத்துல வந்து இந்த visa should be lost in their mind. ஆனா how the system is stacked against them, that is something they have to think about. It is adu one such a painful thing that like that should never be in the quadrant of their thought process while they are grieving. But the system makes it so hard that is something you have to think about even when you are stepping your toes to see someone for the last time. Right? It is adu one people who have gone through it will tell you in detail. I'll give other examples too. There was someone, so this also happens in situations. There was this H1's primary applicant. He died. Right? The moment he dies, his spouse, and he and avanga rendu perume they have been living here for more than half a decade and or close to a decade. That from that moment the lady is out of status. She has to find a way and get out of the country within 60 days. Right?
And it so happened that this happened in Kansas, where this lady was, like her husband was actually shot, right? I heard about this. Yeah. So she's also involved with Immigration Voice, by the way. I have met her when I went to DC. So she had to leave the country and then she had to come back, right? At that moment, like worrying about all of this is the last thing she would do, because the previous day, the morning he went to office and then like he didn't come back home, right? This is the last thing that should be in their mind. She did a plea to congressman, and the congressman, and others helped her get her status back, and she came back. She came back, I don't know the status details, but basically eventually she came back, basically. So let's talk about the H1, the dependent visa. So H1 la இருக்கிறவங்க, I mean H4 visa. So H1 ல இருக்கிறவங்க வந்து ஒரு எம்ப்ளாயி ஒர்க்கிங் விசா. ஸோ அவங்களோட ஸ்பௌஸ் ஆர் டிபெண்டன்ஸ், அவங்க ஸ்பௌஸ் அண்ட் கிட்ஸ்லாம் வந்து they can come if they want to come na, they can come as a dependent H4 visa. So H4 visa வந்து unfortunately உள்ள வரும்போது வந்து they cannot work even though they may be working for a high flying tech companies இருந்தா கூட இங்க வந்து they have to be out of work for a period of time until they get a EAD, work permit, இல்லையா? Correct. ஸோ அந்த EAD, ஏன்னா முன்னாடிலாம் அந்த EAD ப்ராசஸே கிடையாது. Correct. அப்போலாம் டிபெண்டன்ஸ்லாம் வந்து நிறைய லேடிஸ் வந்து இங்கே கல்யாணம் முடிச்சு புதுசாக வர்றவங்க டிப்ரெஸ் ஆகி, ஏன்னா அங்கே ஒர்க் பண்ணியிருப்பாங்க, இங்கே வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு ஒர்க்கு கிடையாது அப்படின்னா பயங்கர அந்த டிப்ரெஷன் ஸ்டேட் போயிடும். கரெக்ட். ஸோ அந்த இஏடி வந்து எப்போ கொண்டு வந்தாங்க, அதுக்கு பின்னாடி என்ன, அதுக்கு ஏன்னா இஏடிக்கு இன்னுமே இஏடிக்கு வந்து நிறைய பேர் அப்போஸ் பண்ணுறாங்க, இஏடி இருக்கக்கூடாது பிகாஸ் இட் இஸ் டேக்கிங் அவே அமெரிக்கன் ஜாப்ஸ், சிட்டிசன் ஜாப்ஸ்ன்னு வருது. அதுக்கு பின்னாடி நடக்கிற விஷயம் 2008 or 2009 இந்த proposal was already there in that administration that was there at that time. Obama முன்னாடியே it was there in some form or fashion, not a very well, like in a ready to be made a regulation form. But it was there from that time onwards. But over time people realized that this actually might be useful. And it came to fruition 2014, 2015, I don't know, something around that time, mid 2010s basically. And there were like adu vandu after it became law, Save Jobs USA or some organization avanga vandu they went to court saying that H4 EAD is illegal. Okay. And it went through court system. So அப்போ வந்து Obama administration went away and Trump administration came to power. And Trump administration was planning to get rid of H4 EAD by simply settling out of court with Save Jobs USA. If that had happened, H4 EAD would have gone very quickly, right in 2016 or something around that time. And at that time, Immigration Voice joined the lawsuit. They joined the lawsuit saying that they want to be party to the lawsuit. And the court granted that they can be part of the lawsuit. That is, they are a concerned party, or So Immigration Voice, it's a group of H1B immigrants. எல்லாரும் சேர்ந்து they formed a WhatsApp group or Facebook group மாதிரி. But they are registered organization. Registered non-profit organization with they politically lobby. So adula you are I'm a volunteer. Okay. I'm not a key member, I'm the volunteer. Just like any other member. Yeah. So I don't hold any post, but I'm volunteer. So they joined the lawsuit, and after that they couldn't settle out of court. So it went through the whole court system, went through. Recently, like a year ago or 6 months ago or a year ago, Supreme Court they have filed to Supreme Court வந்து இதை வந்து H4 EAD ரிமூவ் பண்ணணும்னு வந்து சேவ் ஜாப்ஸ் யூஎஸ்ஏ வந்து ஃபைல் பண்ணாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி சர்க்யூட் கோர்ட் வந்து had said that it is okay to retain it because it was legal. So the opposite party had filed to court saying that they want to get rid of it. But Supreme Court did not take the case. When Supreme Court அந்த கேஸ் எடுக்கலன்னா it is considered whatever on the last court வந்து is valid. So அதனால H4 EAD completely stayed. So there is no going back through the entire process to call it illegal on the grounds on which they had sued. I mean, there are different grounds for all, but we don't know it. But for now it is safe because of that. So Supreme Court வந்து அந்த கேஸ் எடுக்கல. கேஸ் எடுக்கல. ஏன்னா Supreme Court வந்து what I heard was like
they'll only pick a very handful of cases Correct. to Supreme Court. Correct. Yeah. Less than 1% or some very small number. That's what I heard. Okay. Yeah, you're right. So இனிமே எடுப்பாங்களா அவ்வளவுதான் அந்த அந்த முடிஞ்சிட்டு அந்த So EADக்கு இனிமே எந்த பிரச்சனையும் கிடையாதா? எந்த பிரச்சனையும் இருக்காது, யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது. பட் இந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்குமெண்ட் சேவ் ஜாப்ஸ் பாயிண்ட் ஆஃப் ஆர்குமெண்ட் ஹஸ் பீன் கிளியர்ட் இன் கோர்ட்ஸ். பட் என்ன எனக்கு தெரிஞ்சு கோவிட் டைம்ல ஒரு பெயின்ஃபுல்லான இன்சிடென்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னா the EAD renewal process வந்து was like prolonged for like months. நீங்க renewal apply பண்ணீங்கன்னா it was taking like 15 months 18 months. எனக்குலாம் என் ஒய்ஃப் பர்சனலா வந்து she was out of job for 1 year. ஏன்னா just because the EAD renewal was taking that long. நான் renewal ஆகல அப்படின்னா you are out of job, you cannot work. So இதுல there is some nuance here இல்லையா? ஸோ என்னன்னா நீங்க வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ண முடியாது renewalக்கு. ஆமா 6 மாசத்துக்கு முன்னாடி பண்ண முடியும். அதுவும் ஸோ முதல்ல எப்படி இருந்ததுன்னா 2020க்கு முன்னாடி or 2019க்கு முன்னாடி பிரைமரி அப்ளிகண்டோட டிபெண்டன்ட் அப்ளிகண்ட்டும் EADயும் சேர்த்து அப்ளை பண்ணீங்கன்னா ப்ரீமியம் ப்ராசஸிங் எனேபிள் பண்ணீங்கன்னா 3 பேருக்கும் சேர்த்து அப்ரூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த பிரைமரி அப்ளிகண்ட்டும் இந்த செகண்டரி அப்ளிகண்ட்டும் ஹஸ் டு பி செப்பரேட்னு மாத்தினாங்க. அது எப்படி பண்ணாங்கன்னா அப்படி செப்பரேட் பண்ணா வந்து கோர்ட்ல வந்து இட்ஸ் ஹார்ட் டு ஜஸ்டிஃபை. ஐ திங்க் இது என்னோட கெஸ். பட் H4க்கு மட்டும் they asked for biometrics and the biometrics process took months together. And because that process took months together, they said we cannot process H4 along with H1. So that's put them apart on a different timeline. So இதுல வந்து அந்த சேவ் ஜாப்ஸ் யூஎஸ்ஏக்கு ஏதாவது ரோல் இருந்திருக்கலாம். பட் அந்த டைம்ல இருந்த அட்மினிஸ்ட்ரேஷன் like the people who were dealing with these roles, they were very anti-immigrant. So like it is possible that like they thought through this while they did it. Okay. So once இது நடந்ததுக்கு அப்புறம் இந்த so for context, right, many dependent visas don't require biometrics. For example, L1 and L2 L4 whatever that is a dependent visa for L1, நீங்க வந்து country enter ஆன உடனே you get EAD. In fact L1 ஓட டிபெண்டன்ட்க்கு வந்து you don't even need to apply EAD. That is what they changed law recently. So they get work permit automatically. And the L2 is more than enough because the EAD process was taking longer. They changed the process to make sure that the L2 actually is able to work immediately. But they didn't apply that to H4, for example. But I think H4 EAD they changed something recently that at least it will not take that long. Correct. So now I think you can bundle both of them together. This is what I remember. Yeah, changed recently. Right. And then they also made some clause like as long as you apply, you can still keep your retain your job. Like you don't have to be out of job or something. Adu vandu 180 days extension. 180 days. Something like that. Okay. I don't know, 180 days, 240 days. Yeah. Some days, extension. At least under risk you will be out of your job. But the context of why he is saying that is நீங்க வந்து if you have to apply, you can only apply 6 months before the renewal date. But typically renewal takes 9 to 12 months. அப்படின்னா anyone who is on H4 is guaranteed to be out of job for at least 3 to 6 months. That is the situation that was during the COVID times, and that was very painful for a lot of women who actually majority, I think around 90% or 80% of H4 EADs are women who will disproportionately be affected only because of the way this processing is, and for various reasons that I don't know, but they made it extremely hard only for H4 because there are other visas that also had EAD renewal, and those actually went on without any trouble. Okay. So final and important question, Varun. Green card. ஒரே அந்த கிரீன் கார்டு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இந்த H1ல இருக்கு. இப்ப சின்ஸ் நிறைய கம்பெனி லே ஆஃப்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ரைட் இந்த டைம்ல. இந்த H1ல இருக்கிறவங்க மட்டும் 60 நாளுக்குள்ள வேலை வாங்கணும். கிரீன் கார்டோ சிட்டிசனோ இருந்தா அவங்க எவ்வளவு நாள் வேணாலும் அப்படியே இருந்து நிதானமா வேலை தேடிக்கலாம். சோ அது வந்து டிஸ்கிரிமினேஷன் மாதிரி இல்லையா? அது I think also painful. So I mean I wouldn't call it discrimination because that is what the law is today. But in the whole process for a long time H1க்கு அந்த 60-day grace period கூட கிடையாது. So you are not the last job, you have to pack it back. You are immediately out of status. ஆனா
they allowed you to renew your visa if it's within 30 days, but it was more like an understanding. It was never in law. If they really want to prosecute you, they can, say that, look, there were 40 days you're out of status, you can get away or something like that. They can, I don't know. No one, I don't think anyone was ever done. But in paper, you are out of status. There is no grace period. There is no definition of grace period. Right? So, in the mari situation, there are other problems too. If you have a driver's license renewal, you are in trouble. If let's say, you and your spouse share the driving responsibilities to drop your kid, in the school, then, both of you can't drive. Now, if your school is like 5 miles away, how will you drive? Now that's a separate problem that you have to handle. Suddenly, a lot of simple day-to-day tasks becomes complicated because the status is tied to many other things. In the US, car illana kaal illa mari solvaanga. It's like that. So car illana edume panna mudiyadhu. Ipo ஒரு grocery வாங்குறதுக்கு கார் கிடையாது. And inga public transport system is not great. You cannot, நீங்க நினைச்சோனே பஸ் எடுத்துன்னு ஒரு பஸ்ல போக முடியாது. So எல்லாமே it's tied to that one visa status or one job. Correct. So let's talk about green card. ஏன் இந்தியன்ஸுக்கு green cardே கிடைக்கப்பட்டது? அப்படி இப்போ நான் போயிட்டு செக் பண்ணி பார்க்குறோம், விசா புல்லட்ல போய் பார்க்குறோம்னா இந்தியன்ஸுக்கு green card ஒரு யாரை கேட்டாலும் சும்மா அது வருப்பா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 30 வருஷம் அப்படின்றாங்க. ஏன் இந்தியன்ஸுக்கு குயிக்கா, ஏன்னா இப்போ நம்ம ஊர்லலாம் போனோம்னா என்னப்பா கிரீன் கார்டு வாங்கிட்டியா, சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டியா அப்படிமா கேட்க தெரியாது. நாம இங்க என்ன பண்றோம் அப்படின்னு. ஸோ ஏன் இந்த கிரீன் கார்டுக்கு பின்னாடி உள்ள அரசியல் என்ன? ஏன் இந்தியன்ஸுக்கு மட்டும் கிடைக்க மாட்டேங்குது? இஸ் இட் unfair? So I'll tell you why first. Let's talk about the why. So the green card system is part of the immigrant visa. நான் சொன்னேன் all immigrant visas are technically green cards in some form, right? Green card is a colloquial name. If you ask ஒரு ஆபீசரை கேட்டீங்கன்னா they will call it immigrant visa. Right? So இதுல two major visa types இருக்கு. There are many small other visa types which I will not go, they're not worth talking about it. One is family based immigration, அது FB ன்னு எல்லாத்துலயும் சொல்லுவாங்க. இன்னொன்னு EB, employment based immigration. Family based immigration is around 85% of எல்லா green cards given out every year. ஒரு வருஷத்துக்கு 1 million green cards they give out, roughly 1 million green cards. I'm sure someone will correct me for the number, but it's around 1 million green cards. அதுல around 850k or something around that goes to family based immigration. Wow. And around 150k goes to employment immigration. Only 15% தான் employee based. நம்மள மாதிரி work பண்ற techல இருக்கவங்க 15% தான். So the family based immigrants na, இப்போ for example இப்போ what I've seen like Punjabi family, Gujarati family இருக்காங்கன்னா அவங்க முன்னாடியே வந்திருப்பாங்க, ஒரு 20-30 years முன்னாடியே வந்திருப்பாங்க. அவங்களுக்கு they all have citizenship, green card. So they can sponsor their immediate family members to come here. Correct. So parents son or daughter can get their parents immigrated and they can get their kids immigrated. Sometimes there are situations where if you marry into a spouse who is not a green card holder or a citizen, then they will need sponsorship. So that also comes from family based immigration. நம்ம இந்தியன்ஸ் நிறைய பேர் பாத்துருக்காங்க, சிட்டிசன்ஷிப் வாங்க அப்புறம் அவங்க அம்மாவை green card பண்ணி இங்கே கூட்டு வந்தாங்க. So in the family based immigration there is no country quota. Yes and no. So family based immigration if you are inviting your parents, there is no quota because that is the first quota into which they dip. Okay, preference is given. அதே அந்த லிஸ்ட்ல அடுத்தது ஒண்ணா பிக்கி இருக்கு. The lowest I think is sibling. உங்களோட பிரதரை நீங்க இன்வைட் பண்ணலாம். And that runs into years basically, like hundreds of years if you want to call it that way. So in the whole process, so that has a country cap, by the way, just like employment green card also has a country cap, right? So country cap எப்படி ஒர்க் ஆகும்னா no country can have more than 7% of green cards. So இப்போ 140, 7 by 100 times 140 is what Indian immigrants can get on a regular basis. But when those green cards are not used by others, that there is a provision to
spill over and then be used by Indian immigrants in another later basically. So அந்த spill over வந்து அதுக்கு upper limit கிடையாது. எவ்வளவு அது உள்ளுக்குள்ள தான் 140 ல தான spill over ஆக போறது, மீதி இருக்கிறது unused. So அது உள்ளுக்குள்ளேயே தான் spill over ஆகும். And எனி டைம் ஃபேமிலி பேஸ்ட்ல இருந்து ஸ்பில் ஓவர் ஆகுது எம்ப்ளாய்மென்ட்க்கு வராதா? அது சொல்றாங்க. இது வந்து நான் வந்து இன்ட்ரா ஸ்பில் ஓவர், அதாவது எம்ப்ளாய்மென்ட் குள்ளே ஸ்பில் ஓவர் குள்ளே ஸ்பில் ஓவர் ஆகுது, இல்ல 850 குள்ளே ஸ்பில் ஓவர் ஆகுது. that is one thing. Then there is a separate thing where ஒரு வருஷம் வந்து ஃபேமிலி பேஸ்ட் இமிகிரேஷன்ல வந்து மீதம் இருந்தா அதை வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு புஷ் பண்ணலாம் அடுத்த வருஷத்துல. இந்த வருஷத்துல புஷ் பண்ண முடியாது, அடுத்த வருஷத்துக்கு தான் புஷ் பண்ண முடியும். இப்போ ரீசன் அந்த கோவிட் டைம்ல வந்துச்சு. அதாவது கோவிட் டைம்ல நிறைய ஃபேமிலி பேஸ்ட் இமிகிரேஷன்ஸ் யூஸ் பண்ணல, யாருமே வரல. சோ அது எல்லாத்தையுமே எம்ப்ளாய்மென்ட்க்கு பண்ண போறாங்க. சீக்கிரம் பண்ணுன்னு சொன்னாங்க. வந்துச்சா? கரெக்ட் வந்தது. அப்ப நிறைய பேர் கிடைச்சிருக்கு. அதுல நிறைய பேர் நல்லா இருக்கு. ரெண்டு பேரும் சொல்றீங்களா? நல்லா இருக்கு. ஸோ அப்போ கூட வந்து 2021ல அரௌண்ட் 80K 100K green cards வந்து they were lost basically because USCIS did not process them in a timely fashion. So அதனால they didn't have the capacity to process as many green cards. அதனால they got lost, they got wasted. So அதே மாதிரி I think அதுக்கு அடுத்த வருஷமும் they wasted quite a few green cards, similar numbers. So அந்த கிரீன் கார்ட்ஸ் எப்படி வந்ததுன்னா அகெயின் ஃபேமிலி பேஸ்ட் இமிகிரேஷன். ஏன் எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ட் இமிகிரேஷன்ல வேஸ்டேஜ் இருக்காங்க கொஸ்டின் நீங்க கேட்கலாம். அதுக்கு என்னன்னா ஃபேமிலி பேஸ்ட் இமிகிரேஷன் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அவங்க வந்து வெளிநாட்டுல இருந்து உள்ள வராங்க. ஸோ பேரண்ட்ஸ் they will come from அப்போ வந்து அவங்க கான்சுலேட்ல தான் வந்து they will get their green card. So they will go to the consulate and ask for எனக்கு வந்து இமிகிரண்ட் விசா வேணும்னு they'll get stamped and then they'll come. That will be their green card until they physically get an actual green card. Right? So கான்சுலேட் எல்லாம் கோவிட்னால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ அந்த ஒரு வருஷம் வேஸ்ட் ஆச்சு, அப்படியே 2 வருஷம் வேஸ்ட் ஆச்சு. அந்த மீதம் இருந்த கிரீன் கார்ட்ஸ் எல்லாமே வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அடுத்த வருஷம் ஸ்பில் ஓவர் ஆச்சு. ஸோ அதனால தான் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ட்ரம்ப் இருக்காரு அதனால தான் வந்து அதெல்லாம் ரீசன் கிடையாது. மெயின் ரீசன் இஸ் இந்த லா என்ன சொல்றதுன்னா ஒரு வருஷம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த வருஷம் வந்து ஸ்பில் ஓவர் ஆகும். இப்போ ஒரு கண்ட்ரிக்கு வந்து 7% சொன்னீங்கல்ல, கரெக்ட் ஃபேமிலி பேஸ். இப்போ எல்லா கண்ட்ரிலும் அப்படி பார்த்தா இந்தியால இருந்தும் மேபி சைனால இருந்தும் தான் மேக்ஸிமம் வருவாங்க. கரெக்டா? இப்போ ஜிம்பாப்வேல இருந்து 7% ஃபில் ஆகல. ஐஸ்லாந்து, ஜிம்பாப்வே, கென்யா. இல்ல கென்யா ஜிம்பாப்வே கூட கண்ட்ரி பாப்புலேஷன் இல்ல அதுக்கெல்லாம் 7% இருக்குமா? ஆமா, எல்லா கண்ட்ரிக்கும் 7% தான். அப் டு 7% வரலாம். இப்போ அந்த கண்ட்ரி யூஸ் பண்ண மாட்டாங்கல்ல. கரெக்ட். அதுதான் இன்ட்ரா ஸ்பில் ஓவர். அதுதான் அத வந்து மத்த கண்ட்ரி கொடுக்க மாட்டோம். அதான் இன்ட்ரா ஸ்பில் ஓவர். அதுலயே லிமிட்ஸ் இருக்கு. அப் டு 25K அப் டு 25 அந்த மாதிரி ஒரு லிமிட் இருக்கு. So you cannot go beyond X அதுவும் இருக்கு. So அந்த மாதிரி ஸ்பில் ஓவர் ஆறதான் அது will get spilled over. So employment based green card பத்தி பேசுவோம். இந்தியன்ஸ் தான் நிறைய பேர் இருக்கும் யுஎஸ்ல. ஸோ அப்போ வந்து ஆனால் இந்த பெர் கண்ட்ரி கோட்டா அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி உள்ள மேட்டர் சொல்லுங்க. ஸோ பெர் கண்ட்ரி கோட்டாவோட ஹிஸ்ட்ரி பார்த்தோம்னா அப்படின்னா 1990s or 80s சம்திங் அரௌண்ட் த டைம் தான் வந்து அந்த இபிங்கிற இன்ஸ்டியூட் பண்ணாங்க. ஐ மே பி ராங் வித் த இயர். பட் அப்போ அவங்க எழுதினப்போ வந்து அவங்க வந்து ஃபேமிலி பேஸ்ட் இமிகிரேஷன் அப்படியே காப்பி பண்ணாங்க. ஸோ வாட் ரியலி ஹேப்பன் வாஸ் suddenly employment immigration they had quotas, right? Country quotas, and that has been there for a long time, right? And what happened was around 2000 or 2001 appo vandu the country caps got tested, and then lot of people came for the Y2K bug fix and amalla vandanga. Appo a lot of people applied for green card but they couldn't get a green card. So appo vandu if you finish 6 years then you have to go back. There was no infinite extension at that time, around 1999 2000. I may be few years wrong, but on that is the timeline. அப்போ வந்து 2001ல வந்து they did this law called AC21 லான்னு பேர். இதுக்கு பேர் அந்த லால என்ன சொல்றதுன்னா வந்து உங்ககிட்ட ஒரு அப்ரூவ்ட் I-140 இருந்ததுன்னா you get infinite renewal. And if you have applied for labor certification for green card, then you get 1 year renewal. And the infinite renewal with I-140 is every 3 years you have to keep renewing, but you get infinite number of renewals. That created the backlog. From that point onwards, the backlog started growing.
ஸோ கிரீன் கார்டில் பேசிக்கலி 3 ஸ்டேஜ். முதல்ல லேபர், அப்புறம் I-140, அப்புறம் இந்த 485, அப்புறம் கிரீன் கார்டு. ஸோ இந்த ரெண்டாவது ஸ்டேஜ் ஆஃப் கிரீன் கார்டு கிளியர் பண்ணி அந்த அப்ரூவ்டு I-140 நம்ம கையில் இருந்ததுன்னா then you get 3 years H1 extension. So it's almost like you can indefinitely stay here, but every 3 years you have to worry about this paperwork in the renewal process. Correct. Attorney fees எல்லாமே pay பண்ணனும். Correct. So in அப்பதான் வந்து backlog create ஆச்சு. And see, when you have, think of the green card line like a pipe. Okay, there is some input, there is some output. So on the point வரைக்கும், if the input exceeds the output, it will just get flushed, it will just get leaked by the side. But once they created on the 3-year infinite renewal create பண்ண உடனே the input will eventually go to the output with very very low spillover, right? So அதனால என்ன ஆயிடுச்சுன்னா input வந்து 10x because of number of people applying, output வந்து x. So people எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விசா புல்டன் ஓபன் பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு வந்து 2017 ப்ராசஸ் பண்றாங்க, எனக்கு இன்னைக்கு டேட் 2024 minus 2017 எத்தனை வருஷம் அப்படின்னு கால்குலேட் பண்ணுவாங்க. அது வந்து ராங் வே டு கால்குலேட். ஏன்னா இன்புட் இஸ் 10x. ஸோ ஒவ்வொரு வருஷமும் அந்த ப்ராசஸ் பண்றதுக்கு 10 வருஷம் ஆகும். ஸோ இப்போ நீங்க இப்போ ப்ரையாரிட்டி டேட் வந்து 2013 என்னமோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2012 2013 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து 11 வருஷம் ஆயிடுச்சு. 11 வருஷம் இன்னைக்கு மைனஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா அப்படி வச்சிருந்தீங்கன்னா it will take 110 years. ஸோ 11 வருஷம்னா 2013 ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு, நான் 24 அப்ளை பண்ணியிருக்கேன்னா 11 வருஷத்துல கிடைக்காது. 11 வருஷம் கிடையாது. 11 வருஷம் எப்போனா அந்த அவுட்புட்டுக்கு மேட்சிங் இன்புட் இருந்ததுன்னா. ஸோ ஒரு வருஷத்துல வந்து 7800 9006 7/100 times 140k வந்து 9800 வரும்னு நினைக்கிறேன். அந்த இன்புட் 9800k இருந்ததுன்னா 14 years தான் கிடைக்கும். ஆனா unfortunately input is 100,000 people applying every year. So அதனால they don't match. So இதுலயும் நிறைய confusion இருக்கு. People look at numbers and think that like they are looking at the right numbers. It's very confusing. எப்படின்னா I-140 application வந்து is only for the primary applicant. But green card is for the dependents too. Oh, correct. Dependent வந்து typically USCIS ஓட 10-year rate வந்து 2.2. That ஒரு அப்ளிகேஷனுக்கு it's 2.2 actually. Correct. Exactly. That is 0.2 kid and 1 spouse. That's how it works. Right? That's average. So அதெல்லாம் process பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து you get. So if you have 40,000 I-140 applicants in a year, like they also அவங்க வந்து USCIS also publish these statistics. They tell you every year எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது I-140 நம்பர் சொல்றாங்க. பட் அந்த நம்பரை you have to multiply by 2.2. அத்தனை கிரீன் கார்டு வெயிட்டிங் இருக்கு. கரெக்ட். சோ நீங்க அந்த நம்பரை பாத்தீங்கன்னா then you realize input and output they don't match. So you should never look at that number year and say today's year minus that year is equal to x. அதனால அவ்வளோ வருஷம் வெயிட் பண்ண போறாங்க. It's a very wrong number. So 110 years now what it really means is, if you want to realistically understand it, you will die, your kids will die, right? So you will காலகாலத்துல ரொம்ப பாசிட்டிவா பேசுறீங்க. பேசிக்கலி ஒரு இப்போ பேசினதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அமெரிக்காலயும் சிஸ்டம் சரியில்லை. So yeah, so that is why ஆனா வந்து ஏதோ ஒரு நல்லது நடந்து இது மாதிரி ஏதாவது பேக்லாக் நடந்து இப்ப உங்களுக்குமே நிறைய பேருக்கு வந்து கிரீன் கார்டு கிடைக்கிறதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்திருக்கும், கிடைக்காது அப்படின்னு. பட் சம் பேக்லாக் சம் புஷ் நடந்து ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்து. பட் யோசிச்சு பாருங்க last pandemic was Spanish flu 100 years ago. The people who got now only got because of a 100-year activity. COVID. The shutdown and a million people dying. Think about it. Think about the blood that we are carrying for green card வாங்குறதுக்கு million people சாவட்டிருக்காங்க. Correct. So I don't think it's a benchmark to say இவங்களுக்கு கிடைச்சிட்டு எனக்கும் கிடைக்கும்னு சொல்றது வந்து is a very wrong thing, especially given the reason why people got. Right? None of us should expect that another COVID should happen and I get my green card. That's the very wrong way to look at the problem. So system வந்து சரியில்லை. ஸோ கிரீன் கார்டு கிடைக்கிறதுக்கு வந்து பல வருஷங்கள் ஆகுது. ஸோ இதை ஏதாவது மாற்ற முடியுமா, ஏதாவது பண்ண முடியுமா, நம்ம என்ன பண்ண முடியும்? H1Bல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்க ஏதாவது பண்ணி அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? நீங்கள் அந்த மாதிரி நிறைய முன்னேற்பாடுகள் பண்ணியிருக்கீங்க.
என்ன பண்ணலாம்? So maybe before that now we will give you some primer on how politics works in US, right? See, இந்தியாவில் வந்து we have something called parliamentary democracy. அப்படின்னா என்னன்னா ஒரு கட்சி வந்து எலெக்ஷன் நின்று அந்த கட்சி வந்து பார்லிமெண்ட்டை மெஜாரிட்டி பிடிக்கும். எந்த கட்சி மெஜாரிட்டி பிடிக்கிறதோ அவங்க தான் அவங்களோட கேண்டிடேட் தான் பிரைம் மினிஸ்டர் ஆவாங்க. இங்க அப்படி கிடையாது. பிரசிடென்ட்க்கு வந்து தனியா ஓட்டு போடுறாங்க, இந்த ஒவ்வொரு ஹவுஸுக்கும் தனியா ஓட்டு போடுறாங்க. அவங்க நீங்க வந்து ஒரு பிரசிடென்ட் பிடிச்சிருக்கலாம், ஆனா அவங்க பார்ட்டியில் இருக்கிற ஹவுஸ் ரெப்ரசன்டேட்டிவ் செனட்டரோ உங்களுக்கு பிடிக்காம போகலாம். ஸோ இப்போ எப்படி நம்ம ஊர்ல வந்து பார்லிமெண்ட்ல வந்து லோவர் ஹவுஸ் அப்பர் ஹவுஸ் இருக்கோ அந்த மாதிரி இங்க வந்து ஹவுஸ் செனட் இருக்கு. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு அந்த ஹவுஸ் செனட்ல இருக்கிற செனட்டரோ காங்கிரஸ்மேனோ உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா பிரசிடென்ட் பிடிச்சிருக்கலாம். ஸோ நீங்க மாத்தி கூட ஓட்டு போடலாம். நான் ஓட்டு போட முடியாது, ஐ மீன் ஓட்டு போடுறவங்க இங்க இருக்க சிட்டிசன்ஸ் ஓட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் ஆகலாம், பட் அவருக்கு சுத்தி இருக்கிற மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏ எல்லாம் ஏடிஎம்கேல இருந்து கூட இருக்கலாம். எம்எல்ஏ மினிஸ்டர்ல எம்எல்ஏஸ் எல்லாமே ஏடிஎம்கேல இருந்து இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடம். ஆமா. ஸோ இதனால இந்த ப்ராசஸ்னால என்னன்னா யூ கேன் ஹேவ் அ சிச்சுவேஷன் வேர் all three can technically be different, like different parties ideologies. ஆமா. so இதோட பர்பஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு கூ அட்டெம்ப்ட் அவாய்ட் பண்றதுக்காக, அதாவது ஒருத்தரே 3 இதையும் பிடிச்சி அந்த கண்ட்ரியை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்றதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக அந்த கான்ஸ்டிடியூஷன் யோசிச்சாங்கிறது தான் வந்து ஹிஸ்டரி டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கு. அதுதான் ரீசன் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு சிஸ்டத்தை வந்து செட்டப் பண்ணாங்க. ஏன்னா அப்போ வந்து காப்பி பண்ணணும்னா பிரிட்டன் வந்து காப்பி பண்ணாங்கன்னா இந்த சிஸ்டம் வந்து இருக்காது, பார்லிமெண்டரி டைப் சிஸ்டம் தான் வந்திருக்கும். ஏன்னா பிரிட்டன் அந்த மாதிரி சிமிலர் சிஸ்டம் தான் அந்த டைம் வாஸ் proto version of that was what was happening, right? So that's why this is very very different, right? அதனால ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்கு, சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. One of the disadvantages is that it is hard to change any bill, hard to change the laws, right? It is but on the other hand, if you set a bunch of laws, ஒரு விதிகளை வந்து சரியா செட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து யாரோ ஒருத்தர் வந்து சேஞ்ச் பண்றதும் கஷ்டம். இது 2 விதமான ப்ராப்ளம். ஸோ in some sense you can say, oh look, like it's very hard to change laws, but on the other side, if you don't stand up for your family, no one else will stand up. No one else will come and ask, ask and help for your family to make your life, your situation better, right? In another way to look at it, right, you are the best advocate for you, right? So that's why that's why I've also been advocating, and like me there are so many people who are advocating. So enna பண்ணுவீங்க? advocating enna மாதிரி பண்ணுவீங்க? So advocating now, there are many ways to do it. Like see, we I started working with the Immigration Voice mostly because they were the only ones who actually had a lobbying support in the hill. So they actually hire a lobbyist, and that lobbyist helps you push a bill basically. I started engaging sometime 2016 or something around that. And I've been actively involved na, if they give out an action item to call ungaloda congressman call panni ask them to support the bill because this bill is currently moving in the house, ask for their support. I would go and call them. I would attend their town halls, and that also helped. A lot of congressmen would actually change their opinion, if when you tell them why this issue is important to you, idu yen unga family affect pandradhu and mari neenga pesningna, they actually understand it and they actually respond to you. In fact, neenga or town hall poningna, it will be very surprising because they will not ask you for immigration status. They will not ask you whether you are a citizen or a non-immigrant. They don't ask. And not just that, they actually encourage you to come and attend more town halls. நிறைய வந்து அட்டெண்ட் பண்ணுங்க, உங்களோட இஷ்யூவை சொல்லுங்க, அப்பதான் எங்களால வந்து இதுல போய் ஹவுஸ்ல போய் உங்களோட இஷ்யூ ரெப்ரசென்ட் பண்ண முடியும். நிறைய காங்கிரஸ்மேன் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதுல என்னன்னா பீப்புள் மிஸ் பண்றது தான். See, US is a country of immigrants. So everyone there, congressmen, அவங்களோட தாத்தா இல்ல ஒரு தாத்தாவோட அப்பா அந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தர் வந்து they have been immigrant, they came here. So
and they're very participative and they're very nice to immigrants actually. If you attend panninga, you will see the difference actually. Like they're very helpful. In fact, I'll tell you, எல்லா house representative கிட்ட they have an office. And the office la வந்து they have a staffer who will help you with if your if your EAD is stuck. There's a staffer in that office who will come and help the immigrants to process it fast. All Senate offices have it and all House offices have it. They come and help you. But எல்லாருமே நைஸா இருக்காங்க, நல்ல பீப்புள் அப்படின்னு சொன்னா, பட் அதே செனட்டர்ஸும் அதே காங்கிரஸ்மேனும் தான் இந்த பில்லுக்கு ஆப்போஸா இது பண்ணி கிரீன் கார்டு வரவங்க EADக்கு ஆப்போசிட்டா பண்றாங்க. நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. உலகம் அப்படித்தானே, எல்லாத்துலயுமே சில கெட்டவங்க இருந்தாங்கன்னா அவங்கள எப்படி டேக்கிள் பண்ணுவீங்க? அதுக்கு தான் வந்து we have training, right? We spend time understanding how to approach congressmen. See, sila congressmen, they don't like to be told something, and people have made those mistakes and they have learned from it. That is also where your lobbies will help you. They will tell you, don't talk about these issues there. You should talk about these issues, right? So that comes with some amount of knowledge and how to deal with a specific office. And that's how we actually. So protest லாம் பண்ணிருக்கீங்களா? Protest பண்ணிருக்கோம், town halls attend பண்ணிருக்கோம். See, protest பண்றதுல வந்து things you should know, right? Like I mean, I have been on visa for a really long time, right? But when I protested, obviously I was on a visa, right? ஏன்னா அது ஒரு நிறைய கன்சர்ன் ஆகும் நிறைய பேர். HNBல இருந்து நம்ம போய் ப்ராட்டஸ்டா, போலீஸ்க்கு போறதா, சிட்டிட்ட போயிட்டு இது பண்றதா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கும். பட் இப்ப ப்ராட்டஸ்ட் பண்றதுனால ஏதாவது நெகட்டிவா ஏதாவது நடக்குமா? ஏன்னா வீசால இருக்காங்க, அந்த ஒரு பயம் இருக்கும் இல்லையா? Correct. So here is what you should know, right? Most important thing is there is freedom of speech. இப்போ look at constitution பாத்தீங்கன்னா first amendment என்னன்னா freedom of speech and expression. So freedom of speech is a very fundamental thing in constitution, right? And there is nothing something very proud of, right? So that's why there is nothing wrong about it, right? You should never misrepresent who you are. For example, யாராச்சும் நீங்க யாருன்னு கேட்டாங்கன்னா, if you say that I'm a citizen, is illegal. You can get kicked out for that, for example. Right? You should never misrepresent. But if you tell the truth, I think there is nothing wrong, basically. Right? So whenever, for example, if you are looking to protest, right, you should get permit from the city. You should get permit from the police. You should get all necessary permits, for doing that. We always used to get permit from every relevant parties to actually do whenever we protest or do rally, whatever that is, right? So I mean, it's not just me. Everyone needs to do that. You do it. You do the proper channel. You do the right way. You don't have to fear anything. Okay. So H1B ல இருந்துட்டு கிரீன் கார்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க நிறைய பேர் வந்து they are cribbing and crying. எனக்கு கிரீன் கார்டே வரல, இன்னும் 10 வருஷம் ஆகும், 100 வருஷம் ஆகும்னா there is something they can do to make things better. But here is a question. I think நீங்க வந்து நான் இன்னைக்கு ஒரு ப்ரொடெஸ்ட் வந்தேன், நாளைக்கு எனக்கு கிரீன் கார்டு கிடைக்குமாங்கிற கேள்வி மட்டும் கேட்காதீங்க. ஏன்னா இது வந்து இட்ஸ் a community activity. It is not இன்னைக்கு நான் பண்ணிட்டேன் நாளைக்கு எனக்கு கிடைக்குமான்னு நினைக்கிறது கஷ்டம். ஏன்னா you are not you have no choice. Let's put it that way. You don't have a choice where you can just do one protest and then get a green card. There is no such mechanism in the law, right? But what you can do is you can do your part, to help the process, right? So will that help me today? I don't know. That's the truth. Because like I said, changing law is hard. Blocking a law is like 100x easier. Like if you don't like a law, someone is trying to pass, it's very easy. You just call a bunch of congressmen and tell them you hate that bill, right? And especially if they are tenuous, if it is self-funded by people who are who put chip in $100-$200 at max, and the மாதிரி situation இருக்கும்போது it's easy for you to roll it over, steamroll it easily, right? But on the other hand, if you want to create a law, if you want to fix a law, it is 100x harder. Because you have to deal with the exact same people who will just call and sabotage whatever you're doing very easily, basically. Right? So I think Varunோட இதுல என்னன்னா, நீங்க வந்து உங்களுக்கு கிரீன் கார்டு வேணும்,
இந்த என்டையர் H1B ப்ராசஸை ஃபிக்ஸ் பண்ணணும்னா டூ சம்திங் அபவுட் இட். இமிகிரேஷன் வாய்ஸ் அது மாதிரி வேற ஏதாவது ஃபோரம்ஸ்ல ஈவன் இமிகிரேஷன் வாய்ஸ்லயும் ஹவு டு வி ஜாயின் தட் குரூப்? இஸ் தேர் ஃபேஸ்புக் ஆர் வாட்ஸ்அப் குரூப்? ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் போயிட்டு அதில் ஜாயின் பண்ணிட்டு யூ கேன் பி பார்ட் ஆஃப் சம் கம்யூனிட்டி ஆக்டிவிட்டீஸ். லோக்கல் ஏதாவது ஒரு பில் சப்போர்ட் பண்றதுக்கோ அப்போஸ் பண்றதுக்கோ இருந்துச்சுன்னா யூ கேன் ஆல்சோ பி பார்ட் ஆஃப் இட் அண்ட் டூ சம்திங். இன்னைக்கு விதை நீ போடுறது நம்ம போடுறது நாளைக்கு மேபி வேற யாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். மேபி உங்க மாதிரி ஆட்கள் போடுற விதை எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். இப்போ ஸோ அந்த மாதிரி இட்ஸ் கர்மா, ரைட்? ஸோ எனிதிங் யூ வாண்ட் டு ஷேர் டு அவர் வியூவர்ஸ்? எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தலைவரோட அக்கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ வருண், தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க, எஸ்பெஷலி இமிகிரேஷன் பற்றி நிறைய விஷயங்கள், எங்களுக்கே தெரியாத விஷயங்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் அஸ் டுடே. மீண்டும் வேற ஒரு எபிசோட்ல உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறவரை இட்ஸ் மீ கலிஃபோர்னியா கலைஞன் and GK. Thank you. See you. Bye.